அயோத்தியில் மண்ணை கவ்விய பாஜக. வெளிவந்த தேர்தல் முடிவுகளால் கடும் அதிர்ச்சியில் மோடி. அதாவது பாஜகவின் புண்ணிய பூமியாக கருதும் அயோத்தியிலேயே தோல்வியை சந்திக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. பாஜகவுக்கு கடந்த 2019 பெரிதும் கை கொடுத்த மாநிலம் ஊபி. கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏக்கள் பாஜக வென்றது. NDA கூட்டணிக்கு 64 எம்பிகள் கிடைத்தனர். இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாஜக வேறு எந்த மாநிலத்திலும் பெறவில்லை. ஆனால் இந்த முறை குறைந்தது 40 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. இதில் இப்போது புதிதாக ஒரு அதிர்ச்சி கிடைத்துள்ளது. அதாவது ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியிலேயே பாஜக தோல்வியை தழும் என்று ஒரு சர்வே முடிவு வெளியாகியுள்ளது. பைசாபாத் தொகுதியிற்குள் தான் அயோத்தி ராமர் கோயில் உள்ளது. இன்று அங்கு மிக பெரிய பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டு வருகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அங்கே ராமர் கோயில் இல்லை. ஒரு கூடாரத்தில் வைத்துதான் ராமரை மக்கள் வழிபட்டு வந்தனர். அதைத்தான் மோடி இப்போது மீண்டும் கட்டி பேசி வருகிறார். அதாவது மறுபடியும் ராமரை கூடாரத்துக்குள் கொண்டு போக முயன்று வருகிறார். ஒரு காலத்தில் ராமர் கூடாரத்தில் தான் வைக்கப்பட்டிருந்தார் என்பது பொருள். இந்த நிலையில் பைசாபாத் தொகுதியில் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. அதாவது அயோத்தி தான் பாஜகவின் அரசியலுக்கு அடித்தளமான உள்ள ஒரு தொகுதி. அங்கேயே பாஜக தோல்வியை தழுவும் என்று இந்த கருத்து கணிப்பு சொல்கிறது. அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்து வரும் பாஜகவுக்கு இந்த செய்தி நிச்சயம் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்க போவதில்லை. சொல்ல போனால் பாஜகவின் துக்கத்திற்கே வேட்டு வைத்துள்ளது. மேலும் அயோத்தி மட்டும் பாஜகவை கையை விட்டு இந்த முறை சென்றால் அக்கட்சியின் ஆணிவேரே அசைக்கப்பட்டுவிடும் என்று அச்சம் அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் ஒரு கவலையாக மாறியுள்ளது. இந்த நிலையில்தான் சமீபத்தில்தான் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டது. இதனால் மிக பெரிய அளவில் பாஜக அங்கு வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகி வந்தது. ஆனால் மோடிக்கு அதிர்ச்சி தரும் வகையில் தற்போது பாஜக அயோத்தியில் மிக பெரிய அளவில் தோல்வியடையும் என்று தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. இதனால் பாஜக கடும் அதிர்ச்சியில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.